அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு சனிக்கிழமைங்கிறதுனால நேற்று சனிக்கிழமை வந்து திருச்சி சமயபுரத்து சந்தை நடந்துச்சு. திருச்சி சமயபுரம் சந்தைக்கு போய் ரொம்ப நாளாச்சு, சந்தைக்கு போய்ட்டு வருமேன்னு சொல்லி போனேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் போனேன், ஆனால் வீடியோ சந்தோஷம் கொஞ்சம் எடுக்க முடியல. கொஞ்சம் எடுத்தேன், அதை அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி போனோம், ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஆட்டுக்குட்டி தேவைப்படுன்னு சொன்னாப்லங்க. சரி ஆட்டுக்குட்டி வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். சரி ஆட்டுக்குட்டி எந்த சைஸில் வாங்கலாம்னு சொன்னால் எனக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணுங்க, ரொம்ப பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் விசேஷத்துக்காக தான் வளர்த்து திரும்ப நான் என்னோடய வீட்டு தேவைக்காக பயன்படுத்தி சொன்னாப்புல. அதெல்லாம் வாங்கலாமே சொல்லிட்டு வாங்கிட்டோம். வாங்கினதில் இந்த 6 குட்டி தான் வாங்கியிருக்கேங்க. இந்த 6 குட்டி என்ன ரேட்டு போகும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் என்னுடைய கணிப்பில் நாங்கள் வாங்கின ரேட்டை நான் சொல்லிடுறேன். 4200 ஆவரேஜாக ஒரு குட்டி வருதுங்க. மொத்தம் 6 குட்டியும் 4200 ரேஞ்சில் எடுத்தோம். அங்கேருந்து எடுத்து நம்ம வண்டி வாடகை பிடிச்சி தான் எடுத்தோம். வண்டி வாடகை எக்ஸ்ட்ரா அதை விட்டுருங்க. வண்டி வாடகை திரும்ப நமக்கு ரேட்டு தெரிஞ்சாலும் நம்ம அங்கே வந்து சந்தைக்கு போனால் சந்தையில் கொஞ்சம் அனுபவசாலிகளை வச்சு நம்ம வாங்கினோம்னு சிறப்பாகவே இருக்குதுங்க. இல்லைன்னா நம்ம திடீர்னு போய் சொல்லும்போது பார்த்தோன்னா இந்த குட்டிலாம் நாங்கள் போய் கேட்டப்போ 5000 மேலே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குட்டியுமே ஆவரேஜாக ஒவ்வொரு குட்டி 5000 மேலே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தெரிஞ்சவரை வச்சு வாங்கினதால ஒரு குட்டிக்கு 800 கம்மி இல்லாமல் நம்ம கம்மியாக வாங்கிட்டோங்க கணக்கு. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சந்தைக்கு போகும்போது சந்தை அனுபவம் உள்ளவங்க தெரிஞ்சவங்க வச்சு வாங்கினா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் 4200 சொல்லி நம்ம ஆவரேஜாக வாங்கிட்டோம். என்னடா இவர் தான் குட்டிலாம் விற்பார், இவர் திடீர்னு 6 குட்டி வாங்கியிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக இப்படி யோசிக்காதீங்க. நம்ம குட்டி வாங்கினா நம்ம யூஸுக்காக வாங்கலாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா தேவை வச்சுருக்கிறார், தை மாதம் தேவை வைக்கிறாராம். அது இப்போயே வாங்கிவிட்டோம், கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி நம்ம பட்டி சும்மா தானே இருக்குது, சரி வாங்கி விடுங்க, சரி ரைட்டு வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம விட்டோம். நம்ம ஏதாவது செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் வளர்த்து கொடுங்க அப்படின்னாப்புல. சரி ரைட் பரவாயில்லன்னு சொல்லி அவருக்கு வளர்த்து கொடுக்குறதா நம்ம வாங்கியிருக்கோம். நமக்கு தேவையில்லைங்க இந்த மாதிரி குட்டி. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, இது வந்து பார்த்தோன்னா அதாவது பள்ளையாடு நாட்டாடு இந்த ஆடுகளுக்கு வந்த குட்டிகள் தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம வச்சுருக்கலாம் கொடியாட்டு குட்டிகள் எல்லாமே. நம்ம குட்டிலாம் நல்லா நெட்டு போக்கில் வளரும், இது நெட்டு போக்கில் வளராது, கொஞ்சம் குட்டியாக தான் வளரும். குட்டியாக வளர்ந்தால் கொஞ்சம் கறி கெட்டியாக வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இந்த ஆடுகள் வாங்கியிருக்கிறோம். இந்த ஆடுகள் வந்து சரியான விலையில் வாங்கியிருக்கோமா இல்லை விலை சரியில்லையாங்கிறத திரும்பவும் தெரிவிங்க. சமயபுரம் சந்தையில் வாங்கியிருக்கோம். சமயபுரம் சந்தையில் வாங்கினதை நம்ம நேரில் தெரிவிச்சுருக்கோம். நன்றி, வணக்கம்.